ரொம்பவே அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்க ஒரு ஜெர்மன் சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கூட ஸ்கோடா கைலாக் இருக்குது. இந்த ஸ்கோடா கைலாக் பார்த்தோம்னா MQB A0iN பிளாட்ஃபார்மில் வர ஸ்கோடாவோட தேர்ட் ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த காரோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் நம்பர்ஸ் நம்மளோட மோட்டர்ஸ் நம்ம சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூஸும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கோடா கைலாக் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க S7 ஸ்கோடாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்கோடா கைலாக் பார்த்தோம்னா ஸ்கோடாக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து சப் 4 மீட்டர் கேட்டகரியில் வரும். அண்ட் ஆல்சோ ரொம்ப அக்ரெசிவான ஒரு ப்ரைஸிங் இந்த காருக்கு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காரோட டிசைன் டீடைலிங் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு மினி குஷாக் மாதிரி தான் இருக்குது. டிசைன் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஜெர்மன் கார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறப்பே தெரியுது ஒரு ப்ரீமியமான ஒரு டிசைனில் தான் இந்த ஸ்கோடா கைலாக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கிரில் செக்ஷன் பார்க்குறப்போ நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோடா லோகோ நமக்கு சென்டரில் வந்துருது. எல்இடி டிஆர்எல் நமக்கு ரெண்டு சைடுமே கொடுத்துட்றாங்க. ஸோ அது பார்த்தோன்னா நமக்கு இந்த சைடில் எல்இடி டிஆர்எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. எல்இடி டிஆர்எல்லே நமக்கு இண்டிகேட்டராகவும் டெவலப் ஆகிக்கும். ஸோ அது அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இதில் ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஜெக்டரும் இருக்குது, எல்இடியும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஸ்கோடா கிறிஸ்டல் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே நமக்கு உள்ளே பண்ணியிருக்காங்க. ஃபாக் லேம்ப் இந்த காரில் நமக்கு கிடையாது. கீழே பம்பர்லாம் பார்த்தோன்னா ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிட் பிளேட்டுமே இந்த காரில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில்வர் கலரில் இருக்குது. கிரில்லோட டிசைன்லாம் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது குஷாக்கை விட இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேனட்லேயுமே பார்த்தோன்னா நமக்கு ஸ்கூப்ஸ்லாம் இருக்குது. ஸோ சென்டரில் ஒரு ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. சைட்லையுமே ரெண்டு சைடும் ஸ்கூப் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ ஒரு அக்ரெசிவ் அண்ட் ஸ்போர்ட்டியான ஒரு லுக் கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ சைட்லேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கார் வந்து நமக்கு 3995 mm ஆஃப் லென்த்தில் இருக்கும். 2566 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ இது பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட்லேயே செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த செக்மெண்ட்டில் லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு மஹிந்திராவோட XUV 3X வரும். அதுக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட்னா இந்த ஸ்கோடாவோட கைலாக் தான். டயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு இதில் 205/55 R17 இன்ச்சில் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய சைஸ் டயர் அப்படின்னே சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் மேக்ஸிமம் நம்ம 16 இன்ச் வீல்ஸ் பார்க்கலாம். இந்த காரில் நமக்கு 17 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 189 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே மோர் தென் எனஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கலர் பார்த்தோம்னா ஆலிவ் கோல்டு அப்படிங்கிற கலர் தான். ஸோ ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட் ஸ்கீமில் இது நமக்கு வரும். அண்ட் பாடி கிளாடிங்குமே நமக்கு காரை சுற்றி ரன் ஆகுது. அது பார்த்தோம்னா குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெருசாக ஆக்வர்டாலாம் இல்லை, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. கீழே பார்த்தோன்னா இந்த போர்ஷனில் மேஜராக உங்களுக்கு அந்த பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட் தெரியும். அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு டோர் ஹேண்டில் ஒரு குரோம் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. ரெக்வெஸ்ட் சென்சருமே நமக்கு வந்துருது. அண்ட் ஓவரைம்ஸ் நமக்கு பாடி கலர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே இந்த கார் நமக்கு வந்துடும். மேலே பார்த்தோன்னா நமக்கு ரூஃப் ரேல்ஸ் வந்துருது. ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. சன்ரூஃப் ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் தான். பட் அதுவே சைஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு காம்பேக்டாக இருந்தாலுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 45 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 19.68 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. 1 லிட்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த காரில் இப்போதைக்கு நமக்கு கிடைக்குது. ஸோ ரியர் ஆங்கிள் பார்க்கலாம். ஸோ ரியர்லேருந்து பார்க்குறப்போ நமக்கு இந்த காரில் ஒரு எல்இடி டெய்ல் லேம்ப் செட்டப் தான் இதில் கொடுக்குறாங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு எல்இடியில் தான் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு இன்வெர்டட் எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தோம்னா ஸ்கோடா கிறிஸ்டல் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு பேஜிங் இந்த டெய்ல் லேம்ப்ஸ்குள்ளேயே எம்பெட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லாம் நமக்கு ஸ்கோடா லோகோ வந்துருது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நமக்கு கேமராவுமே கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராக்காக சென்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2 பார்க்கிங் சென்சர்ஸ் ரியரில் வந்துருது. ஸோ பம்பரில் கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே நமக்கு ஸ்கிட் பிளேட் ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைடுமே ரிஃப்ளெக்டரும் வந்துருது. இந்த வேரியண்ட்டில் நமக்கு வாஷர் வைப்பர் டிஃபாகர் எல்லாமே வந்துடும். இது டாப் அண்ட் வேரியன்ட் தான். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஸ்பாய்லருமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே காரோட வந்துருது. பாடியோட இன்டெகிரேட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹை மோட்டர் ஸ்டாப்லாம் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. பிளாக் கலரில் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோடா கைலாக்கோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா நமக்கு 446 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பூட் அப்படின்னே சொல்லலாம். பார்சல் ட்ரேவுமே இந்த வேரியண்ட்டில் நமக்கு வந்துருது. பட் ஸ்கோடா அப்படின்னாலே சிம்பிளி கிளவர் தான். இந்த பார்சல் ட்ரே உங்களுக்கு வேணாம், அதை ரிமூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் அது வைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நமக்கு 3 kg வரைக்கும் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரெண்டு சைடும் வந்துருது. பூட் லேம்ப் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பூட் அப்படின்னு சொல்லலாம். லோடிங் லிப்பும் பெருசாக இல்லை, ரொம்பவே சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியில் நமக்கு ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தோன்னா 195/65 R15 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஜாக்கிக்கான பிளேஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரியர் சீட்டுக்கு நமக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரியரில் போகிறப்ப பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு பிளாக் கலர் லைனிங் கொடுத்து அதில் ஸ்கோடா அப்படிங்கிற ஒரு பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் அப்ரோச் தான். ஸோ ரொம்ப பிஸியாக இல்லாமல் ஒரு டீசெண்டான டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கைலாக் பேஜிங் நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. ரியர் சீட் ஸ்பேஸ் நம்ம பார்க்கலாம். எல்லா டோருக்குமே நமக்கு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல்லாக க்ரோம் இல்லாமல் இந்த போர்ஷனை மட்டும் க்ரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் நம்ம பார்க்கலாம்.
டோர் நமக்கு நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்ம 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம். ஒரு டார்க் க்ரீன் கலரில் இந்த டோர் பேட்சில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு லெதர் ட்ரீட்மெண்ட்டுமே வந்துருது. அண்ட் பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நமக்கு எலிமினேட்டடாக வந்துருது. டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு டிசைன் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க டோர் பேட்சில். சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துருது. ஸோ கண்டிப்பாக விப்ளாஷ் ப்ரொடெக்ஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே இந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. அதில் நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸும் வந்துருது. ஒரு ஆல் பிளாக் கேபின் தான். ஸோ இப்போ நம்ம இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் நம்ம ஈஸியாக உள்ளே வர மாதிரி ஒரு இன்க்ரெஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தப்புறம் லெக் ரூம் நீரும் எல்லாமே அடிக்குவேட்டாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஸ் நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் இந்த கார் நமக்கு கிடைக்குது. ஹெட்ரூம் பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்கூப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரியர் ஹெட்ரூமுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவ்வளோ ஸ்பேஸ்க்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இதோட வீல் பேஸும் கூட. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் செகண்ட் லார்ஜஸ்ட் வீல் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2566 mm ஆஃப் வீல் பேஸோட எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செகண்ட் ரோவில் நமக்கு தெரியுது. ஸோ சீட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பிளாக் கலர் தான். இந்த இடத்துல பார்த்தோன்னா சீட்டோட ஆங்கிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு கட் அவுட் போர்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பக்கெட் சீட் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உட்கார்றவங்கள அப்படியே பிடிச்சி வச்சுக்கும். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தான் இந்த ஸ்கோடாவோட கைலாக்லையுமே நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல நமக்கு 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 USB-C சார்ஜிங் சாக்கெட்ஸுமே வந்துடுது. டிரான்ஸ்மிஷன் டனல் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. அது சென்டர் பேசஞ்சரை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. 2 பேருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 பேர்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். அந்தளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் கிடைக்குது. விண்டோ ஏரியாலாம் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. எக்ரெஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக டோர்ஸ் நல்லா வைடாக ஓப்பன் ஆகிறதுனால இன்க்ரெஸ் அண்ட் இன்க்ரெஸும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸ்கோடா கைலாக்கில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1 லிட்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம ஆல்ரெடி ஸ்கோடா அண்ட் ஃபோக்ஸ்வாகன் குரூப்ஸில் பார்த்த அதே இன்ஜின் தான். இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 114 bhp அண்ட் 178 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 3 சிலிண்டர் TSI பெட்ரோல் இன்ஜின் இந்த காரில் நமக்கு வந்துருது. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பேசணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதெல்லாம் பிச்சு வதரும். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக டிரைவ் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு இன்ஜின் தான். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் இல்லை. ஸோ ஒரு 3 சிலிண்டர் அளவுக்கு பெருசாக ஃபீல் ஆகாது. நீங்கள் ஒரு பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பேனட்டுமே பயங்கர ஹெவியாக இருக்குது. பாரத் என்கேப்லையுமே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிருச்சு இந்த ஸ்கோடாவோட கைலாக். ஸோ இப்போ நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைல்ட் லாக்கான ஃபங்க்ஷன் இந்த இடத்துல வந்துருது. ஃப்ரண்ட்லையுமே அந்த டோர் பேட்சில் ஒரு க்ரீனிஷ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே இந்த லெதர் ஃபினிஷ் வந்துருது. இங்கே டோர் பாக்கெட்ஸ் ரொம்பவே பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். பாட்டில் வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ மேகசின் ஹோல்டர் மாதிரி சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு டியூல் டோனில் இந்த டோர் பேட்ச் கிடைக்குது. பிளாக் அண்ட் ஒரு கிரே ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே நமக்கு வென்டிலேஷன் ஃபங்க்ஷனுமே வந்துடும். இந்த இடத்துல நமக்கு ஹெட்லாம்ப்ஸ்க்கான ஸ்டாக்ஸ் வந்துருது. அண்ட் ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டாப் பட்டன் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஸோ டோர்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். வா, டோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறப்பே கண்டிப்பாக ஒரு அந்த தட் வந்துட்டு ஒரு ப்ராமிசிங்கான ஃபீல் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா நமக்கு இதில் ஒரு லெதர் ராப்ட் ஸ்டியரிங் வீல் வந்துருது. லெஃப்ட் சைடில் நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தோம்னா MID கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்துருது. அண்ட் இங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நர்வ் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதோட தீம்ஸ் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபுல்லாக டிஜிட்டல்லே வர மாதிரி ஒரு தீம் இருக்குது. இதெல்லாம் நம்ம அனலாக் ஸ்டைல்லையுமே வேணா வச்சுக்கலாம். நம்ம ஸ்பீடோமீட்டர் வர மாதிரி வச்சுக்கலாம். ஒரு நம்ம டேக்கோமீட்டர் வர மாதிரியும் இதில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி 3 தீம் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு அந்த டிரைவ் இன்ஃபோலாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துருது. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு சென்டரில் அந்த டிரைவ் இன்ஃபோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீட், ஃபியூல் எக்கானமி அண்ட் டைம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு வந்துடுது. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா செட்டிங்ஸ் இருக்குது, நோ டிஸ்பிளே, டிரைவிங் டேட்டா. ஸோ இது நமக்கு சென்டரில் நம்ம விருப்பப்படுறதே நம்ம இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். எக்கானமி, ஆவரேஜ் எக்கானமி, டிஸ்டன்ஸ் அண்ட் டைம், ஸ்பீட், ஆவரேஜ் ஸ்பீட், கியர் டிஸ்பிளே, ஆடியோ, டெலிஃபோன் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை இதில் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து டிரைவிங் டேட்டா வச்சிருக்கேன். அதனால் நமக்கு சென்டரில் டிரைவிங் டேட்டா வந்துருது. இந்த இடத்துல நமக்கு ஃபியூல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு டெம்பரேச்சர் மீட்டர் வந்துருது. கீழே பார்த்தோம்னா இந்த இடத்துல ஓடோமீட்டர் வந்துருது. அண்ட் ரேஞ்சுமே இந்த காரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில் லைட்ஸ்லாம் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரே ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. அண்ட் ஆல்சோ நிறைய இன்ஃபர்மேஷனுமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான கண்ட்ரோலுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெர்மன் கார் அப்படிங்கிறதுனால நமக்கு லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்டாக்ஸ் வந்துருது. ரைட் சைடில் பார்த்தோன்னா வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீலில் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கேயுமே நமக்கு க்ரோம் ஃபினிஷ் வந்துருது. ஸோ இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டியரிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் 2 அட்ஜஸ்ட்டுமே இந்த ஸ்டியரிங் வீலுக்கு வந்துருது. யூஸ்வலாக ஸ்கோடா அதெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ண மாட்டாங்க. இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 10.1 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரம்யா
ஸோ எஃப்எம்ல ஒரு ரேண்டமான சாங் ஓடிச்சு. ஸோ இதோட குவாலிட்டி பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எஃப்எம்ல ஓடுறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம நார்மலாக ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோலாம் யூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு சவுண்ட் அவுட்புட்டே இந்த கைலாக்கில் நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இல்லை, ஒரு நார்மலான கைட்லைன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லே அவுட்லாம் பார்த்தோம்னா இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நேவிகேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மொபைலில் பேர் பண்ணோம். மியூட்டுக்கு தனியாக ஒரு டச்சுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலை நம்ம இங்கேருந்தே ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் செட்டிங்ஸில் போயிட்டோம்னா காரோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடுது. சிஸ்டம், கார், மீடியா, ஆப்ஸ், நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியோவில் போயிட்டோம்னா நம்ம அதை அட்ஜஸ்ட்டுமே பண்ணிக்கலாம். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான பிட்ஸை இந்த டச் ஸ்க்ரீனில் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே முன்னை விட இப்போ ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டச் ரெஸ்பான்ஸுமே ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ டேஷ்போர்ட் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பிளாக் அண்ட் இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிரே கலர் அண்ட் இந்த இடத்துல ஒரு க்ரீன், கீழே பார்த்தோம்னா பெய்ஜ், இந்த இடத்துல பிளாக், இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சின்னதாக ஒரு க்ரோம் ஸ்ட்ரைப்புமே வந்துடுது ஏசி வென்ஸை சுற்றி. ஏசி ஃபுல்லாகவே நமக்கு டச் கண்ட்ரோலில் தான் வருது. லாக்கிங் அண்ட் லாக்கிங்கான பட்டன் வந்துருது. ஃப்ரண்ட் வென்டிலேட்டர் சீட்ஸ்க்கான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல 2 USB Type-C சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே இந்த இடத்துல வந்துருது. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக் பண்ணோம்னா 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த காரோட கீ பார்த்தோம்னா இதுதான். ஸோ இதில் நமக்கு ஒரு ஸ்கோடா லோகோ இருக்குது. இதில் நம்ம லாக்கிங், அன்லாக்கிங் அண்ட் ஆல்சோ பூட் ஓப்பனுமே பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளிப் கீயுமே இதில் நமக்கு வந்துடுது. ஸோ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரே கீ தான், எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஸ்பேர் கீங்கிறதுனால அதுலேயுமே அவங்க காஸ்ட் கட்டிங் பண்ணல, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு க்ரோம் ஸ்டைப் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு ப்ராப்பரான கீ ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. இதில் பார்த்தோன்னா நம்ம ஏதாவது வச்சோம்னாலும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக ஒரு பட்டன்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் பிரேக் நமக்கு மேனுவலாக கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டுமே இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. லெதர் ராப்ட் ஆம்ரெஸ்ட் தான். இதுக்கு அடியிலுமே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டிரைவிங் அப்போ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் க்ளோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இதில் ஒரு கூலிங் ஃபங்க்ஷனோட க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நமக்கு இந்த இடத்துல குட்டியாக ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான பிட்ஸ் இந்த காரில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆட்டோ டிமிங் IRVMமே இந்த காரில் நமக்கு வந்துடுது. கேபின் லேம்ப்ஸ் நமக்கு ஒரு LEDயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்துடுது. சன்ரூஃப் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ், நமக்கு இது வரைக்கும் ஓப்பன் ஆகுது. பேனராமிக் கிடையாது, இந்த சைஸே ஓகேவான சைஸ் தான், நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே நமக்கு கேபின் லேம்ப்ஸ் ரியர் பேசஞ்சர்ஸ்க்காக தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் 6 ஏர் பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துருது. ஐசோபிக் ஸ்டைல் சீட் மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூஸ்வலாக அந்த ஸ்கோடாவோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் லைக் பிரேக் டிஸ்க் வைப்பிங், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த கார்லையுமே வந்துருது. ஸோ இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா 7.89 lakhsல பேசிக் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு ஸ்டெல்லர் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேசிக் வேரியண்ட்டில் நமக்கு சின்ன டச் ஸ்க்ரீன், அதாவது தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் நமக்கு இருக்கும். ஸோ அந்த வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூமே நான் வண்டி வந்தப்பறம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். டாப் அண்ட் பிரஸ்டீஜ் வேரியன்ட் பார்த்தோம்னா நமக்கு 13.35 lakhs வரும். அதுலேயே ஆட்டோமேட்டிக் எடுத்திங்கன்னா 14.40 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. இதுவே ஆன் ரோட்னு பார்க்குறப்போ மேனுவல் டாப் அண்ட் ஒரு 16.50 lakhs அண்ட் ஆட்டோமேட்டிக் பார்த்தோன்னா ஒரு 1 or 1.5 lakhs டிஃபரன்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக ஒரு 17 lakhs ப்ரைஸ் பிராக்கெட்ல இந்த ஸ்கோடாவோட கைலாக் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனாக தான் இந்த ஸ்கோடாவோட கைலாக் நமக்கு இருக்குது. ஏன்னா நமக்கு ஜெர்மனோட பில்ட் குவாலிட்டி இருக்குது, நல்ல ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிசைன், சேஃப்டி, இது எல்லாத்தையுமே ஒரு காம்போவாக இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ OG ஃபேபியான் போலோ லவர்ஸ்க்கு இந்த ஸ்கோடாவோட கைலாக் ரொம்ப அப்பீல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஸ்கோடா கைலாக் பிரஸ்டீஜ் வேரியண்ட்டோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கோடா கைலாக் பற்றி உங்களோட தோச்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in the next video. Real soon. Take care. Bye bye and drive safe.